வாயமுடு. ஓசியில திருவாரூர்ல வந்த நீ என் தாத்தனுக்கு ஏசி போட்டு கொடுக்குறியான்னு கேட்டுப்பான். அது எங்க அண்ணன் சிவா பேசல. சிவாவுடைய தலைவர் ஐயா கருணாநிதி பேசினத அவர் எடுத்து பேசுறாரு. அன்னைக்கு அவர் பேசும்போது கைதட்டிட்டு இருந்துச்சுல ஒரு மானம் கட்ட சமூகம், அதனால அவர் திருப்பி எடுத்து பேசுறாரு. இன்னைக்கு திருப்பி கேள்வி கேட்க ஒரு மானம் உள்ள சமூகம் கிளர்ந்து எழுகிறதுனால, தமிழ் இளம் தலைமுறையினர் தன்மானத்தோடு நிமிர்றதுனால இந்த கழகம் வெடிக்குது. அன்னைக்கு என்னைய மாதிரி அங்க ஒரு 2 பேர் உட்கார்ந்து இருந்தான்னா, வாயமுடு. ஓசியில திருவாரூர்ல வந்த நீ என் தாத்தனுக்கு ஏசி போட்டு கொடுக்குறியான்னு கேட்டுப்பான். நீ ஏன் நடந்து போகாம கார்ல போற சீமான், நீ ஏன் கோமணம் கட்டாம பேண்ட் போடுற, இப்படி கேட்டுக்கிட்டு இருக்க கூடாது. எல்லாரும் பேண்ட் போடுறதுக்கு நீங்க பேசும்போது சமத்துவத்தை பத்தி தானே சார் பேசுறீங்க? சமத்துவத்தை பேசுறேன்னா, சம பங்கு கொடுக்கப்பட்டால்தான் சமத்துவம் உருவாகும்னு பேசுறோம். சமத்துவம் எப்படி வரும்? 1000 ஆண்டு கல்வி மறுக்கப்பட்ட சமூகத்துல வந்திருக்கேன். எங்க சிற்றூர்ல அரணையூருங்கிற கிராமத்துல 5வது பட்டதாரி நான். அப்ப எத்தனை ஆண்டுகளா மறுக்கப்பட்டது? எங்க அப்பாவுக்கு கையெழுத்து போட தெரியும், எங்க அம்மாவுக்கு அதுவும் தெரியாது. நாங்க படிச்சு கத்து கொடுத்தோம். அந்த குடும்பத்திலிருந்து வந்த மகன் நான் தான் அந்த வழியை பேசணும். புரியுதா?